இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ்ல வந்து ஹாட் 9 ப்ரோ அப்படின்ற ரெண்டு ஃபோனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன் பத்தி தெரிஞ்சுக்கிறத தாண்டி பட்ஜெட்ல நீங்க ஒரு ஃபோனை வாங்குறப்ப எந்த அளவுக்கு சேஃபா இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன அவேர்னஸும் இதே வீடியோல சேர்த்து பார்க்க போறோம். ஏன்டா இப்படிலாம் பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். Infinix Hot 8 யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு செம்மையான பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. அது வேற லெவல் ஹிட்டு, செம்மையாக சேல் ஆச்சு. அதுக்கடுத்து Hot 9 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னோன்னா பரவாயில்ல, அடுத்த வெர்ஷன் வேற லெவலாக இருக்க போகுது, ரொம்ப கம்மியாக இருக்க போகுது, செம்ம அப்கிரேடோட வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்கும் சென்ட் பண்ணாங்க, ரெண்டு ஃபோனையும் சென்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறப்ப தான் எனக்கு பயங்கரமாக காண்டாச்சு. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோனோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். அன்பாக்சிங் பார்த்தோம்னா ரெண்டு பாக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். Infinix Hot 8 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் Hot 9. இங்கே 9 அப்படின்னு போட்டிருக்காங்க, இங்கே 9 Pro, அந்த ப்ரோ வெர்ஷன் மட்டும் முன்னாடி ஆட் ஆயிருக்கு. பின்னாடி சில கீ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளர பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த கவர் ரிமூவ் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஃபோனை வெளியே எடுப்போம். ரெண்டு ஃபோனுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்களே ரியலாக பாருங்கள். ரெண்டு ஃபோனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கா, அவ்வளோ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சே இருக்காது, ரெண்டுமே ஒரே ஃபோன் மாதிரி தான் இருக்கும். இதை பற்றி கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம். இதுக்கு அடியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மல் வால் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு பாக்ஸ்லையுமே. அதே மாதிரி இந்த ஃபோனுக்கான டெம்பர்டு கிளாஸு, டிபியூ கேஸு, சார்ஜிங் வயரு, டைப் சி கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி தான். அதுக்கப்புறம் ரீடிங் மெட்டீரியல் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் பாக்ஸ்குள்ளே இல்லை. ஸோ ரெண்டு பாக்ஸ்குள்ளேயும் ஒரே மாதிரியான ஒரே பொருட்கள் ஒரே மாதிரி தான் பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபோனோட டிசைன் மட்டும் கிடையாது, உள்ளே இருக்க மேட்டரும் ஒரே மாதிரி தான். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷனை போடுறேன். இந்த சைடு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா Infinix Hot 9 ஓடுது. இந்த சைடு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா Infinix Hot 9 Pro ஓடுது. டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 48 மெகா பிக்சல் வரும், இங்கே 13 மெகா பிக்சல் வரும். மித்தபடி எந்த டிஃப்ரென்ஸும் இந்த ரெண்டு ஃபோனும் கிடையாது. சரி விடுப்பா, ப்ரோன்றதுக்கான 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு மேட்ரு சொல்கிறேன் பாருங்க. இந்த ரெண்டு ஃபோனை விட Infinix Hot 8 ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே போடுறேன். இது Hot 9 ஸ்பெசிஃபிகேஷன் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அப்கிரேட் அப்படின்னா பேக்கில் 2 MP மேக்ரோ ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி அந்த வாட்டர் ட்ராப் நாட்சை அப்படியே பஞ்சோலாக மாற்றிட்டாங்க. மிச்சபடி எந்த சேஞ்சும் கிடையாது. அதே பேட்டரி, அதே ப்ராசஸர், அதே ஸ்க்ரீனு, அதே ரெசல்யூஷன், அதே பேட்டரி ஸ்பீடு எல்லாமே பக்காவாக அதே தான். சொல்ல போனால் டிசைன் கூட அதே தான். இது ஒரு புது ஃபோன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை, ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 13 இருக்குது, இங்கே 48 மெகா பிக்சல் இருக்குது. இதனால தாங்க இந்த ரெண்டு ஃபோனையுமே எனக்கு ரிவ்யூ பண்ண மனசே இல்லை. இதோட ஸ்பெசிஃபிகேஷனை கேட்டோன்னா காண்டானதுக்கான ரீசனும் இதுதான். ஒன்று Hot 8 Hot 9 வரப்போ ஒரு நல்ல அப்கிரேட் கொடுத்துருக்கணும், இல்லை 9 9 Pro போகிறப்போ ஒரு நல்ல டிஃப்ரென்ஷியேட் காட்டியிருந்தாங்க அப்படின்னா ஓகேப்பா ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரே ஃபோனை வேற வேற பேரில் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் காண்டாச்சு. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கும் காண்டாயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. இருந்தாலும் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷனை இங்கே போடுறேன், வேணுன்றவங்க பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. Hot 8, Hot 9, Hot 9 Pro இந்த மூணுமே ஒரே ஃபோன் தான். ப்ராசஸராவது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தேன், ஆனால் அது கூட ஆகலை. வெறும் கேமரா, டிசைன் இது மட்டும் தான் சேஞ்சு. இதான் என்னோட ரிவ்யூப்பா. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இது பரவாயில்லாத ஃபோன் தான், நல்ல ஃபோன் தான். ஆனால் ஒரே ஃபோனை வேற வேற பேரில் கொண்டு வந்தாங்கல்ல, அங்கே தான் பயங்கரமாக காண்டாச்சு. டே பாக்ஸ் கூட வாட ஒரே பாக்ஸை கொண்டு வருவீங்க அப்படின்ற அந்த இடத்துலையும் காண்டாச்சு. Infinix Hot 8 செய்கிறப்ப நிறைய அந்த ஸ்பேர் பார்ட் மிஞ்சிச்சு போல, அதனால ஒரே ஃபோனை செஞ்சு பேரை மட்டும் மாற்றி வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இதான் இங்கே நடந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயத்தை இங்கே நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ரெண்டு ஃபோனுமே எனக்கு ரிவ்யூ யூனிட்டாக வந்தது. இந்த ரெண்டு ஃபோனையும் நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக இந்த ஃபோன் வேற லெவல் தலைவா, இந்த 10,000 ரூபாய்க்குள்ள நீ தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 11,000 ரூபாய் போட்டிருக்கு Infinix Hot 9 Pro. இங்கே Hot 9 பார்த்தோம்னா 10,000 ரூபாய் போட்டிருக்கு. அட்லீஸ்ட் 2,000 ரூபாய் கம்மி வச்சா கூட 8,000 ரூபாய் 9,000 ரூபாய்க்கு இந்த லான்ச் ஆகும். இந்த 8,000 ரூபாய் 9,000 ரூபாய்க்கு என்னென்ன ஃபோன்லாம் இதோட சூப்பராக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். Realme C3 இருக்குது, Narzo 10 இருக்குது, Redmi 8 இருக்குது, Redmi Note 8 இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபோன் இருக்குது. அதையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக இது பக்கத்தில் கூட வராது. ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்கிரேட் இருக்குது வாங்குங்க அப்படின்றத நானே சொல்லியிருப்பேன். இதே மாதிரி தான் Infinix Hot 8 நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு, இந்த ஃபோன் நல்லா இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா அந்த ஃபோன் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நல்ல ஸ்பெக்கில் ஓரளவு கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஃபோனுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதை விட வேற லெவல் காம்படிஷன்லாம் இருக்குது. அதனால நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இதோட கரெக்டான ப்ரைஸிங் எனக்கு தெரியல, ஏன்னா இது எம்பார்க்குள்ள ஷூட் பண்ணுறேன். கரெக்டான ப்ரைஸிங் என்ன அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனில் போடல. மேபி ப்ரைஸ் ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் அப்படின்னு வச்சா கன்சிடர் பண்ணலாம், அந்த மாதிரி வேணா யோசிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அடிச்சு சொல்கிறேன், 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் விற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு 8,000 ரூபாய் 9,000 ரூபாய் விற்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை தாண்டி இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா
இதே ஃபோன் வேற ஒரு பேர்ல லான்ச் ஆயிருக்கு. டெக்னோ ஸ்பார்க் 5 அதே ஃபோன் தான், ஆனா வேற பிராண்ட்ல வேற பேர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இந்த ரெண்டு ஃபோன் பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. ஆனா அதே மாதிரி பட்ஜெட்ல ஃபோன் வாங்குற எல்லாத்துக்குமே இது ஒரு அவேர்னஸா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். என்ன ரீசன் அப்படின்னா, இது ஆஃப்லைனை டார்கெட் பண்ணியும் சிலதை லான்ச் பண்றாங்க. அப்படி லான்ச் பண்றப்ப ஜஸ்ட் அதோட ஓவர் லுக்கை மட்டும் பார்த்துட்டு இந்த ஃபோன் வேற லெவலா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஆன்லைன்ல செக் பண்ணுங்க. இந்த மாதிரி பட்ஜெட்ல வாங்க போறீங்க அப்படின்னா, ஏன்னா ஹையர் எண்ட் வாங்குறவங்களாம் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். பட்ஜெட்ல ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ ஃபோன் வாங்க போறீங்க அப்படின்னா என்னென்ன பிராண்ட்ல என்னென்ன காம்படிஷன்ல என்னென்ன ஃபோன் இருக்கு, உங்க பட்ஜெட்டுக்கு எது செட் ஆகும், அதோட முந்தின வெர்ஷனை கம்பேர் பண்றப்ப எந்த அளவுக்கு அப்கிரேட் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அது ஒர்த்தா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே கவனிச்சு வாங்குங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன்ல போய் மாட்டிக்கிறாதீங்க அப்படின்றத சொல்றது தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். அண்ட் கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்க நான் அட்ரஸ் பண்ண விரும்புறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, ப்ரோ ஏன் ப்ரோ ஃபோன் பிடிக்கல அப்படின்னா ரிவ்யூ பண்ணாதீங்க, வீடியோ போடாதீங்க, இந்த மாதிரிலாம் ஏன் சொல்றீங்க, கம்பெனி கிளாஸ் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ நான் ஒரு ரிவ்யூவர். ஸோ இந்த ஃபோனை நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, வேற லெவலா இருக்கு, வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, இந்த வீடியோ வெறும் 50,000 வியூஸ் போகுது அப்படின்னா அதுல இருந்து 1% 500 பேர் பார்த்து இந்த ஃபோனை வாங்கினா கூட, என்னடா இவன் வந்து இப்படிலாம் சொல்லையடா, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லலையே அப்படின்ற ஒரு பதில் வரும். அடுத்தடுத்து அந்த ட்ரஸ்ட் வந்து போயிடும். ஸோ உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கு, நிறைய ஃபோன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏன் ஐஃபோன் எஸ்சி நான் காசு போட்டு வாங்கின ஃபோனே ப்ரோ அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை ப்ரோ அப்படின்றத நான் சொல்லியிருந்திருக்கேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைனா நல்லா இல்லை, அப்கிரேட் இல்லைன்னா அப்கிரேட் இல்லை. அதுக்கு மீறி வாங்குறது வாங்காது உங்களோட சாய்ஸ். நான் யாரையும் இதை தான் வாங்குங்க இதை வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லலை. என்னோட ரிவ்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹாட் 9 ப்ரோ வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஐடியா தாராளமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? ஒரே ஃபோனை வேற வேற பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல, இதே ஒரு 4-5 தடவை சொல்லிட்டேன், உங்களுக்கே கடுப்பாக நினைக்கிறேன். ஸோ சாரி, இதான் மேட்ரு, அதனால தான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான்பா அப்படின்னு உங்க மனசுக்கு பட்டுச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. யாராவது ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு ஸ்மார்ட் போன் வாங்க போறாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த போனை வாங்குறது வாங்காத ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரிலாம் சில தில்முள் இருக்கு அப்படின்றத அவரும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாரு. இதே மாதிரி இல்ல இதை விட வேற ஏதாவது நல்ல போன் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.